Hello guys, welcome back in this video. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சாக்கெட் ப்ரோகிராம்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா மூவ் பண்ணி, ஒரு கிளையண்ட் அதாவது 2 கிளையண்ட் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. 2 கிளையண்ட்ட எப்படி கம்யூனிகேஷன் மேக் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிளையண்ட்க்கு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் நேம் குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளையண்ட். ஓகேவா? அண்ட் செகண்ட் கிளையண்ட்க்கு என்னோட நேம் குடுத்துக்கிறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளையண்ட் மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் சர்வர்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 போர்ட் டிஃபரெண்டான போர்ட்ஸ் நம்மளுக்கு செட் ஆயிருக்கு. 2 டிஃபரெண்டான போர்ட்ஸ் அப்படின்னா 2 டிஃபரெண்டான கிளையண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கிளையண்ட்ல இருந்து நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன். இந்த சர்வர் அதாவது இந்த கிளையண்ட்க்கு பாருங்களேன், ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு. இப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வருக்கும் 2 கிளையண்ட்டுக்கும் நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகுது. இந்த கிளையண்ட் இந்த மெசேஜ பார்த்துட்டாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்ப ஹலோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஓகேவா? இங்க பாருங்க இந்த மெசேஜ் அங்க ரிசீவ் ஆயிருக்கா? இப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன நம்ம பில்ட் பண்றோம். இந்த கம்யூனிகேஷன் எப்படி மேக் பண்றது அண்ட் இந்த மாரி கிளையண்ட் அண்ட் சர்வருக்கு பைத்தான்ல கோட் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிற ஃபுல் கான்செப்ட்ட இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இன்னும் நம்மளோட கோடிங் அகாடமில ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஜாயின் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களையுமே இன்வைட் பண்ணுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ தான். ஓகேவா? எந்த விதமான பெய்டுமே இருக்காது. அதுலயும் நம்ம சொல்லி தர கான்செப்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே ஃப்ரீயா சொல்லி தர மாட்டாங்க. ஓகேவா? நம்ம வந்து ப்ரொஃபஷனலா உங்கள ஒரு எத்திக்கல் ஹேக்கரா மேக் பண்றதுக்காக பேசிக் டூ அட்வான்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்கோம். இந்த மாரி யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா, இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து அட்வான்ஸான பெய்ட் கோர்ஸ்ல வரக்கூடிய கான்செப்ட். ஓகேவா? இத நான் ஃப்ரீயா சொல்லி தந்துர்றேன். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் குடுத்துட்டு அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து இது எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல சொல்லி தரேன். பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நம்மளோட உபுண்டு இருக்குல்ல. இதுல ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணிட்டு இங்க ரைட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஸ்க்ரீன் சின்னதா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் அதாவது விண்டோஸ்ல இருக்கும்ல. அதுல ரைட் பண்ணி காட்டுறேன். அத நீங்க அப்படியே வந்து இங்க இருக்கக்கூடிய விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க பேஸ்ட் பண்ணா ஓகே. ஓகேவா? ஜஸ்ட் அத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். ஜஸ்ட் வந்து இத நம்ம எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிட்டு அண்ட் அடுத்து உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமா? இப்ப பாருங்க. ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஓகே. ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு, விண்டோஸ் அதாவது நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குல்ல. அத இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் அதோட லொகேஷன் வச்சு கோட் டாட் குடுத்தீங்க அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இத ஓப்பன் பண்ணிட்டு, இதுல நான் சொல்லி தர கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ரைட் பண்ணி பாருங்க. அண்ட் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட விண்டோஸ் மெஷின்ல நான் இத ரன் பண்ண போறேன். ஜஸ்ட் இத வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுல நான் ரைட் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே நீங்க அங்க கொண்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அட்வான்ஸான கிட்டுக்கான ஒரு விஷயம் சொல்லி தர போறேன். அத நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா, இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்து என்னோட டி டிரைவ்ல வச்சு சாக்கெட் ப்ரோகிராம். ஓகே. நான் புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் சாக்கெட். ஓகேவா? சாக்கெட் அப்படி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர நான் இப்ப செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, இப்ப நான் சொல்லி தர கோட் இருக்குல்ல. அத நீங்க ட்ரை பண்றீங்க. பட் ஏதாவது சின்ன சின்ன எரர் வந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் குடுத்திருப்பேன். ஓகேவா? அதாவது நம்மளோட கிட் லிங்க். அந்த கிட் லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பேஜ்க்கு வரும். ஓகேவா? இது என்னோட அஃபிஷியலான கிட் பேஜ். இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பைத்தான் சாக்கெட் இருக்குல்ல. இத கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, கிளையன்ட் சர்வர் அப்படின்னு 2 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். பட் இது வந்து இதுல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் மேக் பண்ண வேண்டியிருக்கு. இத ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த 2 கிளையண்ட் இருக்குல்ல. கிளையண்ட் அண்ட் சர்வர். இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இதுல இருக்க ஒவ்வொரு கார்டுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஒவ்வொரு கோடுக்குமே பேசிக் ஆஃப் சம் லைன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இத ஓப்பன் பண்ணி நீங்க வந்து படிச்சுட்டு நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இத தான் நான் இப்ப சொல்லி தர போறேன். ஓகேவா? வாங்க இப்ப நம்ம வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் இத ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் டாட் py அப்படின்னு நம்ம குடுக்கணும். ஓகேவா? சர்வர் டாட் py. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் மேக் பண்ண போறோம். போன வீடியோல சொல்லி தந்த சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சர்வர் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்பவே அட்வான்ஸான ஒரு சர்வர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே சாக்கெட் தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோல கொஞ்சம் அட்வான்ஸா சாக்கெட்க்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இம்போர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சாக்கெட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, த்ரெட் அப்படின்னு ஒண்ணு இம்போர்ட் பண்ண போறேன். த்ரெட்டிங் அப்படின்னு ஒண்ணு. ஓகேவா? இந்த த்ரெட்டிங் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம மூடில போகும்போது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ த்ரெட்டிங் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வீடியோல பார்த்த மாரி தான் ஹோஸ்ட். சரியா? சிம்பிளா ஒரு ஹோஸ்ட் நம்ம மேக் பண்ணிக்கலாம். வந்து சிம்பிளா எம்ப்டியா விட்டுருக்கேன். போன வீடியோ சொன்னேன்ல, எம்ப்டியா விடலாம் அப்படின்னு. இந்த வீடியோல எம்ப்டியா விடுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி தரேன். ஏதாவது ஒரு நேம், ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹோஸ்ட்க்கு, போர்ட்டுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்காக கிளையன்ட் சர்வர் அதாவது இப்ப நான் பாருங்க. இது என்னவா இருக்க போகுது அப்படின்னா டிக்ஷனரியா இருக்கு.
டு ஸ்டோர் கிளைண்ட் டீடைல்ஸ். ஓகேவா? ஓகே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளையன்ட் டீட்டெயில்ஸ ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு டிக்ஷனரி. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரி எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஓகேவா? கிளையன்ட் ஓகேவா? கிளையண்ட்னு வச்சுக்கோங்க. கிளையண்ட்ஸ் ஈக்குவல் டூ கர்லி பிரேஸ். ஓகேவா? இதுல தான் வந்து நம்மளோட கிளையண்ட்ஸோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறோம். இந்த ஃபங்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஃபங்ஷன் டூ ஹேண்டில். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஹேண்டில் பண்ண போறோம். எத ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கிளையண்ட்டோட கனெக்ஷன்ஸ ஹேண்டில் பண்ண போறோம் இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி. கனெக்ஷன் கனெக்டட் கிளையண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஒரு கிளையண்ட்டோட கனெக்ஷன்ஸ நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் வந்து டெஃப் குடுத்து ஹேண்டில் ஃபங்ஷன் அப்படிங்கிறத நம்ம குடுத்துக்கலாம். சாரி ஹேண்டில் கிளையண்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஹேண்டில் அண்டர்ஸ்கோர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா, ஒரு நெறைய கிளையண்ட்ஸ் வருவாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா தான் நம்ம சர்வருக்கும் கரெக்ட்டா இருக்கும். அவங்களுக்குமே ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்ஷன் குடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுக்குள்ள சம் பாராமீட்டர்ஸ் நம்ம வந்து குடுக்கணும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாராமீட்டர் குடுக்க போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிளையன்ட் சாக்கெட். ஓகேவா? சாக்கெட் தெரியும்ல. கிளையன்ட் சாக்கெட் அப்டின்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து கிளையன்ட்க்கு வந்து எப்படி சொல்றது? ஒரு கிளையன்ட் வந்து எப்படி வொர்க் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்கு. பேசிக் பிரின்சிபல். அது போன வீடியோல நான் சொன்னேன். பட் இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். ஒரு டேட்டா குடுக்குறாங்க ஒரு கிளையன்ட் அப்படின்னா, அது எப்படி இருக்கணும்? திரும்ப திரும்ப வரணுமா? அல்லது ஒரு கிளையன்ட்க்கும் ஒரு டேட்டா சென்ட் பண்றதுக்கும் எவ்வளோ டைமிங் டிஃபரன்ஸ் இருக்கணும்? அண்ட் சம்திங் வந்து இன்டர்நெட்ல இருக்கணுமா? ப்ளூடூத்ல இருக்கணுமா? இந்த மாரியான ஒவ்வொரு பேசிக் கான்செப்ட் நீங்க செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அத வந்து நான் எப்படியும் போன வீடியோல சொல்லி தந்தேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிளையன்ட்டோட அட்ரஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். ஓகேவா? கிளையன்ட்டோட அட்ரஸ் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட் வந்து நேம் ஆஃப் த கிளையன்ட். ஓகேவா? ஸோ கிளையன்ட்டோட நேம். ஸோ இவ்வளவு தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கிளையன்ட்ட ஹேண்டில் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய டேட்டாஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை யூஸ் பண்ண போறோம். ஸோ ட்ரை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். போன வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அத பார்க்கல அப்படின்னா இப்ப சொல்றேன். ட்ரை அப்படிங்கிறது, இப்ப நம்ம ஒரு ஃபங்ஷனுக்குள்ள போறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்ஷன்ல போன வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேனே. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இவங்க நம்ம கெஸ்ட் தானா அப்படிங்கிறத ட்ரை பண்றோம். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னு தெரிஞ்சா, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நீங்க வந்து தப்பான வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவோம்ல. ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்க. ஃபர்ஸ்ட் வந்து வருவாங்க. ஸோ வந்து இவங்க கரெக்ட்டானவங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்ல தப்பாயிட்டு அப்படின்னா, ஜஸ்ட் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணி வெளிய அனுப்பிருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு வைல் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் வைல் ட்ரூ. ஓகேவா? ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். இப்ப நம்ம குடுக்கக்கூடிய கமெண்ட் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு ரிசீவ் பண்ணணும். ஒரு கிளையன்ட்ல இருந்து ஒரு மெசேஜ ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் மெசேஜ் ஃப்ரம் கிளையன்ட். சாரி ஃப்ரம் கிளையன்ட். ஒரு கிளையன்ட்ட்ட இருந்து ஒரு மெசேஜ நம்ம ரிசீவ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். டேட்டா ஈக்குவல் டூ ஒரு டேட்டால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளையன்ட்டோட டேட்டாஸ செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளையன்ட் சாக்கெட் டாட் ரிசீவ் ஆர்சிவி. ஓகேவா? ஆர்இசிவி அப்படின்னு நம்ம குடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபங்ஷன். ஸோ ஜஸ்ட் வந்து ஆர்இசிவி குடுத்துட்டு, இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பிட்ஸ் அதாவது எவ்வளோ எம்பி வந்து ஒரு யூசர் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணுவோம். 1024 அப்படிங்கிறது குடுத்துக்கலாம். பட் அது ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் 4096 அப்படி குடுத்துருக்கேன். 96 ஓகேவா? ஸோ இப்படி குடுத்துருக்கேன். இது வந்து ஜஸ்ட் கால்குலேஷன் தான். ஓகேவா? பிட்ஸ் கால்குலேஷன் தான். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சம் அமௌண்ட் ஆஃப் எம்பிஸ் வரும். ஓகேவா? ஸோ இத நம்ம வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிட்ல குடுத்துருக்கோம். அப்ப நம்ம இத என்ன பண்ணணும், டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணா மட்டும் தான் நம்ம வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு கடைசியா என்கோட் பண்ணி ஒரு யூசருக்கு நம்ம டேட்டாவ ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து கிளையன்ட் வந்து நெறைய விஷயங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க. அண்ட் அவங்க வந்து இன் கேஸ் வந்து ஒரு கிளையன்ட் வந்து வேண்டாம் நான் வெளிய போணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, ஜஸ்ட் இங்க பாருங்களேன். இஃப் கிளையன்ட் வாண்ட் டூ எக்ஸிட். ஓகேவா? கிளையன்ட் வாண்ட் டூ எக்ஸிட். இப்போ வந்து கிளையன்ட் வந்து எக்ஸிட் ஆகணும். நான் வெளிய போணும். சர்வர் குளோஸ் பண்ணிட்டு வெளிய போணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க வெளிய போய்க்கலாம். ஓகேவா? இஃப் டேட்டா டாட் லோவர் அவங்க வந்து அப்பர் கேஸ்ல குடுத்தாலும் பரவால்ல. நம்ம வந்து லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஒரு யூசர் குயிட் அப்படின்னு குடுக்கலாம். அல்லது எக்ஸிட் அப்படின்னு குடுக்கலாம். 2 விஷயங்கள் ட்ரை பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக தான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டாட் குயிட் குடுத்துட்டு, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து குயிட் குடுத்தாங்க அப்படின்னா, இந்த விஷயம் நடக்கணும். ஆர் ஒரு யூசர் எக்ஸிட் குடுத்தாங்க அப்படின்னா, இன்னும் நடக்கணும் அப்படின்னு.
லோவர் அண்ட் வந்து ஒரு யூசர் வந்து எக்ஸிட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது 2 குடுத்தா நம்மளுக்கு என்ன நடக்கணும்? யூசர வந்து வெளிய அனுப்பிறணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் தான் இங்க நடக்கணும். ஸோ இதுதான் நம்ம மெயினா இங்க பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் வந்து குயிட் குடுத்தாங்க அண்ட் எக்ஸிட் குடுத்தாங்க அப்படின்னா, யூசர நம்ம வெளிய அனுப்பணும். ஸோ அந்த ப்ராசஸ் இப்போ பண்ண போறோம். ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பட் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபங்ஷன் மேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு பேசிக் திங் தான். ஓகேவா? ஸோ இத ரைட் பண்ணிட்டு ஃபங்ஷன் மேக் பண்றேன் அடுத்த ஸ்டெப்ல. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போன வீடியோலயே ஒரு ஃபங்ஷன் வந்து ப்ராட்காஸ்ட் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஒரு நேம் நம்ம ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது இது ஒரு ஃபங்ஷனை நம்ம அடுத்த பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது அட்வான்ஸா பிரிண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம உள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா நம்ம வந்து ஒரு கோட் ரன் பண்ண முடியும். எப்படின்னா, இதுல வந்து ஒரு யூசரோட டேட்டா உள்ள கர்லி பிரேஸ்க்குள்ள கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, யூசரோட நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் அவங்க வந்து ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதாவது சாட் ரூமை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். லெஃப்ட் ஃப்ரம் தி சாட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு யூசர் வந்து வந்தாங்க, அவங்க வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒரு யூசருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ண போறது இல்லை, வெளியே போயிட்டாங்க அப்படின்னா பிரேக் கொடுத்து முடிச்சிட வேண்டியதான். அப்படி ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இப்போ யூசர் வந்து என்ன பண்றாங்க, வெளியே போகல, அவங்க வந்து சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பேசிட்டு இருக்காங்க ஒரு யூசர்ட்ட அப்படின்னா என்ன பண்ணும், ஜஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். ஓகேவா? டேட்டா டு ஆல் யூசர்ஸ், டு ஆல் கிளைண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து அடுத்த விஷயம் பண்ண போறாங்க. ஒரு யூசர் என்ன பண்றாங்க, ஒரு ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. அந்த ப்ராட்காஸ்ட்ல எல்லா கிளைண்ட்ஸுக்குமே வந்து அவங்களோட டேட்டாஸ ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராட்காஸ்ட் அப்படின்னு. ப்ராட்காஸ்ட் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாரி எப்படி சொல்றது, ஒரு பேசிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஓகேவா? சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஓப்பனா அடுத்தடுத்து சொல்லிட்டே இருந்தாலும் அது ப்ராட்காஸ்ட் தான். ஓகேவா? ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு யூசரோட மெசேஜ் நம்ம சென்ட் பண்ண போறோம். மெசேஜ் ஈக்குவல் டு, ஓகேவா? மெசேஜ் ஈக்குவல் டு ஜஸ்ட் இங்க வந்து எஃப்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம். எஃப் அப்படிங்கிறது ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் எஃப் கொடுத்தோம், பிரிண்ட் கொடுத்தாலும் ஒன்று தான், எஃப் கொடுத்தாலும் ஒன்று தான். பட் இதுல கொஞ்சம் சீக்கிரமா நம்மளோட ஃபார்மேட்ஸை மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூசரோட நேம் அண்ட் அவங்களோட டேட்டாஸ் வந்து நெக்ஸ்ட் இருக்க போகுது. ஸோ நேம் அண்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து டேட்டா, அவங்களோட நேம் ப்ளஸ் டேட்டா. ஸோ இது 2யுமே நம்ம கொடுக்குறோமா? ஒரு யூசர் என்ன பண்றாங்க, அவங்களோட நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த நேமை வாங்கி இங்க வைக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்க சம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் கொடுக்குறாங்க. ஹாய் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, அது டேட்டால இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்த லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுறோம். ஸோ அதில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மெசேஜை ப்ராட்காஸ்ட் பண்ண போறோம். அதாவது ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஃபங்ஷனுக்குள்ள நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் நேம் கரெக்ட்டா கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன் மூலியமா இந்த மெசேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சாக்கெட்ஸ்க்கு மூவ் ஆகும். ஸோ இங்க பாருங்க, மெசேஜ் கமா சர்வர்ஸ் அண்ட் சென்டர் சாக்கெட். ஓகேவா? சென்டர் சாக்கெட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து சாக்கெட், ஓகே, இவங்க தான் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக சென்டர் சாக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சென்டர் சாக்கெட் அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கிளைண்ட் சாக்கெட். கிளைண்ட் அட்ரஸ் இல்லை, சாரி, கிளைண்ட் சாக்கெட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கிளைண்ட் சாக்கெட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை நம்ம எதுக்காக சென்டர் சாக்கெட் அப்படிங்கிற நேம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, கிளைண்ட் அப்படிங்கிறவங்க அங்கே இருக்கிற எல்லாருமே. பட் யார் அனுப்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சென்டர் சாக்கெட் அப்படிங்கிற ஒரு நேம் கொண்டு வரோம் புதுசா. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு டேட்டா அவங்க வெளிய போணும் அப்படின்னாலும் சரி, அவங்க அடுத்தடுத்த டேட்டாஸ் அனுப்பணும்னாலும் சரி, 2 விஷயம் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இது 2மே பண்ணல. ஓகேவா? சம்திங் எரர் வந்து இங்க அக்கர் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்செப்ஷன். ஓகேவா? எக்செப்ஷன் அப்படின்னு குடுத்து, ஸோ எக்செப்ஷன்ஸ் அப்படின்னா, இப்ப நம்ம நம்ம ஸ்கூல்ல ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்ப அடுத்து ஒரு எக்செப்ஷன் குடுப்பாங்கல்ல. ஸோ அடுத்து இந்த மாரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி. ஸோ அதே மாரி இங்க ஒரு சிம்பிளா புரியிற மாரி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். ஸோ ஆஸ் இ அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ வந்து நம்ம பண்ணியிருக்கிற தப்ப அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு எரரா. ஓகேவா? ஸோ இந்த எரர வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் ஒரு யூசருக்கு. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் அதுல என்ன தப்பு வந்திருக்குன்னு நம்மளுக்கும் தெரியும், யூசருக்கும் தெரியும். அப்படி நம்ம குடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, என்ன எரர் வந்திருக்குன்னே அப்படி நம்மளுக்கே தெரியாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து எஃப் குடுத்துக்கோங்க. நான் சொன்னேன்ல அட்வான்ஸா இருக்கும் அப்படின்னு. எரர் ஹேண்ட்லிங் கிளையன்ட் அப்படின்னு நம்ம குடுக்கணும். ஓகேவா? சம் இப்படி குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த கிளையன்ட்டுக்கு நம்மளுக்கு சம் எரர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற கிளையன்ட் அட்ரஸ நம்ம குடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி குடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த கிளையன்ட் அட்ரஸ் பிளஸ் நம்மளுக்கு வந்து எரரையும் நம்மளுக்கு ஷோ பண்ணிரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஓகேவா? நான் அடுத்தடுத்து ரிப்ளை பண்ணிருவேன். ஸோ வந்து அப்படி இல்லன்னா,
லைவ் ஸ்ட்ரீம் நான் உங்களுக்காக பண்ணேன். பட் யாருமே ஜாயின் பண்ற மாரி இல்ல. ஸோ அதனால லைவ் ஸ்ட்ரீம் வந்து இப்போதைக்கு இல்லை. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல எப்போ அதிகமா டவுட்ஸ் வருதோ, நெறைய பேர் கேட்குறீங்களோ, அந்த டைம்ல நம்ம ஸ்ட்ரீம் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஸோ வந்து இப்போ நம்ம எல்லாமே முடிச்சுட்டோம். ஃபைனலா நம்ம ஒண்ணு பண்ணணும். அதுக்காக ஃபைனலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த யூசரே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? யூசர மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? கிளையண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? சரி கிளையண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரில என்ன இருக்கு? டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து டேட்டால இருக்கக்கூடிய யூசரோட நேம நம்ம டெலீட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த யூசர் வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்தா இருக்கு பாருங்க. இந்த கிளையண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கிளையண்ட்டோட ஓகே தப்பா குடுத்துருக்கேன். சி ஓகே இங்க தான் தப்பா குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் நான் தப்பா நேம் கிளையண்ட் ஓகேவா? ஸோ இப்ப என்ன ஆகும்னா, அந்த கிளையண்ட்ல இருக்கக்கூடிய யூசர் எந்த யூசரோ அந்த நேம் படி டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இவ்வளவு தான் வந்து ப்ராசஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? சர்வர குளோஸ் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிளையண்ட் சாக்கெட் டாட் க்ளோஸ். க்ளோஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. க்ளோஸ் பண்ணல அப்படின்னா சம் எரர்ஸ் வரும். ஏன்னா இது வந்து சர்வர் மாரி ஒரு ஆக்ட் ஆகும்போது, ஸோ கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகே ஒவ்வொரு விஷயமும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராட்காஸ்ட்க்கு நம்ம ஃபங்ஷன் ரைட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வந்து ஃபங்ஷன் டூ ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். ஃபங்ஷன் டூ ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு யூசர் வந்து மெசேஜ் குடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து அத ப்ராட்காஸ்ட் பண்றது ஒரு வேலை இருக்குல்ல. ஸோ அத நம்ம பண்ணணும். ஓகே. ஸோ வந்து எல்லா கிளையண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து இப்போ ஒரு மெசேஜ ப்ராட்காஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் ரைட் பண்ண போறோம். ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்ஷனுக்குள்ள மெசேஜ் இருக்க போது, அதே மாரி சென்டர் சாக்கெட் இருக்க போது. 2மே இருக்க போது. ஏன்னா ப்ராட்காஸ்ட் எத பண்ணணும்? மெசேஜ் தானே பண்ணணும். ஸோ அதுக்காக. மெசேஜ், சென்டர் சாக்கெட் ஓகேவா? சென்டர் அண்டர்ஸ்கோர் சாக்கெட். இது வந்து இப்போதைக்கு நன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இப்போதைக்கு ஒரு டேட்டா இல்லல்ல. ஸோ யார் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால நான் ஸோ இதுக்கப்புறம் இங்க ஒரு கோலன் வைக்கணும். கோலன் வச்சுட்டு இதுக்குள்ள நம்ம வந்து டேட்டா ரைட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க? யூசர் அவங்களோட நேம் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நேம் அப்படி நான் குடுத்துக்கிறேன். ஸோ நேம், கிளையண்ட் சாக்கெட் ஓகேவா? ஸோ ஓகே. நேம், என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளையண்ட் சாக்கெட் ப்ரொவைட் பண்ண போறோம். கிளையண்ட் அண்டர்ஸ்கோர் கிளையண்ட்டுக்கு கரெக்ட்டா நேம் குடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல எல்ஐஎன்டி கிளையண்ட் சாக்கெட் கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேன். ஓகே. கிளையண்ட் சாக்கெட் அப்படின்னு நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபங்ஷன்ல ஒரு நேம். ஓகேவா? ஸோ இது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, கிளையண்ட்ஸ் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம குடுக்கணும். கிளையண்ட்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம வந்து டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு குளோபல் வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஓகேவா? ஸோ இங்க எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னா, இது வந்து லோக்கல் வேரியபிள். இதுக்குள்ள ஃபங்ஷனுக்குள்ள இருக்கு. ஸோ இங்க குடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, குளோபல் வேரியபிள். ஸோ அதனால எங்க இருந்துனாலும் அத ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, கிளையண்ட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எடுத்து நேம் அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய 0, 1 அப்படிங்கிற மாரி எடுத்து நம்மளுக்கு பண்ணும். ஓகேவா? ப்ராப்பரா. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ள லூப்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கிளையண்ட் இருக்காங்கல்ல. ஸோ அந்த கிளையண்ட் சாக்கெட் வந்து நாட் ஈக்குவல் டூவா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நாட் ஈக்குவல் எதுக்கு நாட் ஈக்குவல்ட்டா இருக்கணும்? சென்டர் சாக்கெட் ஓகேவா? சென்டர் சாக்கெட்டுக்கு நாட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உள்ள நம்ம ட்ரை குடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே ட்ரை தான் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ட்ரை கிளையண்ட் சாக்கெட் ஓகேவா? ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. கிளையண்ட் சாக்கெட் டாட் சென்ட் மெசேஜ் டாட் இன்கோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு கிளையண்ட் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த கிளையண்ட்டுக்குள்ள டேட்டாவ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளையண்ட் சாக்கெட்டுக்குள்ள டேட்டாவ கிளையண்ட்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரில இருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு அண்ட் அந்த கிளையண்ட் சாக்கெட் வந்து சென்டர் சாக்கெட்டுக்கும் ஈக்குவலா இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்? அண்ட் அது தவிர வேற ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஈக்குவலா இல்ல அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அப்படி அடுத்து இதுல ஏதாவது எரர் மேக் ஆச்சு அப்படின்னா எக்செப்ட் குடுத்து நம்ம அடுத்து பண்ணணும். ஓகேவா? எக்செப்ஷன் ஓகேவா? சாரி எக்செப்ஷன் எக்செப்ஷன் அப்படிங்கிறது குடுத்து, இத நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இத வந்து நம்ம ஈன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ ஈன்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ரன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஈன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல வரக்கூடிய எரர்ஸ நம்ம வந்து இப்ப பிரிண்ட் பண்ண போறோம். அப்பதான் நம்ம யூசருக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். ஏதாவது எரர் மேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குமே தெரியும். ஓகேவா?
ஸோ நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற இந்த அட்வான்ஸான கோட் தான் நம்ம ரைட் பண்ணணும். எரர் ப்ராட்காஸ்டிங்கில் இருக்கிறனால ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, மெசேஜ் அதாவது எரர் ஆன் சம் ப்ராட்காஸ்டிங் மெசேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் மேக் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த யூசரோட நேம் நம்ம எடுத்தோம்ல, ஸோ அங்கேருந்து ஸோ அந்த நேம் அண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட எரர்ஸையுமே நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த யூசருக்கு எரர் ப்ராட்காஸ்டிங் மெசேஜ், அதாவது எரர் ஆன் ப்ராட்காஸ்டிங் மெசேஜ் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதாவது ஒரு மெசேஜ் பண்ணும்போது இந்த மெசேஜில் ஒரு ப்ராட்காஸ்ட் போகும்போது எரர் ஆகுது அப்படிங்கிறது யூசருக்கு சொல்கிறோம். அண்ட் அவங்களோட நேம் ப்ளஸ் அந்த எரரையும் நம்ம யூசருக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், யூசருக்குமே இது அட்வான்ஸாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே பண்ணிட்டோம். மெயினான கான்செப்ட் இப்போ வர போகிறோம். அதாவது ஒரு கிளைண்ட் மேக் பண்ணிட்டோம், அவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கும் மேக் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து மெயினாக இதை ஆக்சஸ் பண்ணணும்ல. ஸோ ஒரு கிளைண்ட் டேட்டா இருக்குது அப்படின்னா, கிளைண்ட் சாக்கெட் இருக்குது அப்படின்னா தனியாக கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, ஸோ அந்த டேட்டாவை எடுத்து கொண்டு வரணும். அண்ட் இந்த ப்ராட்காஸ்டிங்கில் லோக்கல் ஹோஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து வரணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பண்ண போகிறது என்னன்னா இப்போ வரக்கூடிய மெயினான ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் தி சர்வர் அப்படின்னு வச்சு, ஓகேவா, மெயின் ஃபங்க்ஷன் டு ஸ்டார்ட் தி சர்வர். அதாவது இந்த ஃபங்க்ஷன் தான் ஒரு சர்வரை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு மெசேஜை ஒரு கிளைண்ட்டை கொண்டு வர போகிறோம். அந்த கிளைண்ட்டில் இருந்து மெசேஜ் எடுத்து ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்த விஷயங்கள் எல்லாமே இதுதான். ஓகேவா, ஸோ நம்ம வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னலாம் இருக்க போது ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஏன்னா இது மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே தான் எல்லாத்தையுமே நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சாக்கெட்டை கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் சாக்கெட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சாக்கெட் ஓகேவா, ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து சாக்கெட் கிரியேட் பண்ண போகிறோம். போன வீடியோல நான் சொல்லி தந்தேன்ல சாக்கெட் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. சர்வர் சாக்கெட் ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து சாக்கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ டாட் சாக்கெட். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ரஸ் ஃபேமிலி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஃபேமிலி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சாக்கெட் டாட் அட்ரஸ் ஃபேமிலி. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு தேவையானது ஐநெட் இன்டர்நெட் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை மட்டும் எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், சாக்கெட் டாட் சாக் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நம்ம வந்து கேபிட்டலில் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இங்கே வந்துருச்சு. ஓகேவா, இது ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஸ்டாக் ஸ்ட்ரீம் இன் பைத்தன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இதை பற்றின டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதை பற்றி கற்றுக்க முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சாக்கெட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்து என்ன பண்ணணும், அவங்கள ஒரு அப்படின்னு இதுனா எப்படின்னா ஒரு இன்விடேஷன் மேக் பண்ணிட்டோம். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் மேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டோம். அடுத்து அவங்கள வரவேற்கணும்ல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, பைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாக்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து யூசர்லேருந்து வரக்கூடிய ஹோஸ்ட்டையும் போர்ட்டையும் நம்ம பைண்ட் பண்ணணும், ஒன்றாக்கணும். ஓகேவா, ஸோ அடுத்ததான் நம்ம வந்து அவங்கள லிசன் பண்ண முடியும் அவங்க சொல்கிறத. ஸோ சர்வர் சாக்கெட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பைண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம வந்து டியூபிள்ஸில் நம்ம டேட்டாஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா ஹோஸ்ட் இருக்குது, ஹோஸ்ட் காமா போர்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 2 டேட்டாஸ் நம்மளுக்கு வந்து பைண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும். லிசன் ஃபார் தி இன்கமிங் கனெக்ஷன். ஓகேவா, ஸோ இன்கமிங் கனெக்ஷன்ஸை நம்ம லிசன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை லிசன் பண்ணிட்டு லிசன் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் வந்து சாக்கெட் சர்வர் டாட் லிசன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தாலே போதும். ஓகேவா, சாக்கெட் அண்டர்ஸ்கோர் சர்வர் டாட் லிசன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன், சர்வர் சாக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சாரி, சர்வர் சாக்கெட். ஓகேவா, சர்வர் சாக்கெட் டாட் லிசன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் பைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸை லிசன் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து பைண்ட் ஆயிடுச்சு, லிசன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு யூசருக்கு ஷோ பண்ணும்ல. ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் அண்ட் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வர் லிசனிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். சர்வர் லிசனிங் ஃபார் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு யூசர் தெரிஞ்சிடும், ஓகே நம்ம கொடுத்த டேட்டா வந்து ப்ராப்பராக ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யூசருக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுக்குள்ளே ஏதாவது எரர்ஸ் மேக் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை கொடுத்து
நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆ டேட்டாவ அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு 2 முக்கியமான விஷயம் வேணும். 2 விஷயம் நம்மளுக்கு இப்ப வேணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? கிளையன்ட்டோட சாக்கெட் வேணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன வேணும்? கிளையன்ட்டோட அட்ரஸ் வேணும். இது 2ம் இருந்தா மட்டும் தான், நம்ம மேல குடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இருக்குல்ல, இங்க குடுத்துருக்கோம்ல. ஸோ கிளையன்ட் சாக்கெட் அப்படின்னு. இந்த கிளையன்ட் சாக்கெட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது இப்போ. நம்ம இங்க வாங்குனத நம்ம இங்க தனி அட்ரஸ்ல மேக் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அக்செப்ட் ஓகேவா? அக்செப்ட் இன்கமிங் சாரி இன்கமிங் ஓகேவா? அக்செப்ட் இன்கமிங் கனெக்ஷன்ஸ் ஓகேவா? ஸோ இன்கமிங் வரக்கூடிய கனெக்ஷன்ஸ நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதுக்காக அக்செப்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நம்மளுக்கு தேவைல்ல. ஸோ கிளையன்ட் சாக்கெட் அப்படிங்கிறது வேணும். கிளையன்ட் அண்டர்ஸ்கோர் சாக்கெட் அப்படிங்கிறது வேணும். ஓகேவா? சாக்கெட் அண்ட் கமா இன்னொன்னு வேணும். கிளையன்ட்டோட அட்ரஸ் வேணும். இது 2 தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால 2யுமே நம்ம குடுத்துக்கணும். கிளையன்ட் அண்டர்ஸ்கோர் அட்ரஸ் இது 2மே நம்மளுக்கு தேவை. ஜஸ்ட் இது வந்து கரெக்ட்டா குடுத்துருக்கேனா? ஸோ கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணி குடுத்துருந்தாலும் குடுத்துருப்பேன். ம். கிளையன்ட்டோட அட்ரஸ் எங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்? ஓகே. இந்தா இருக்கு. ஸோ இந்த நேம் சேமா இருக்கு. ஓகே கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சர்வர் சாக்கெட்ல இருந்து நம்மளோட அக்செப்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சர்வர் சாக்கெட் டாட் அக்செப்ட் இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, 2 டேட்டா வச்சிருக்கும். ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் டேட்டாவ 0 அப்படின்னு இதுக்கு குடுக்கும். அண்ட் 1 அப்படின்னு இதுக்கு குடுக்கும். என்னன்னா 0 அப்படிங்கிறது கிளையன்ட் சாக்கெட்டா இருக்கும். 1 அப்படிங்கிறது கிளையன்ட்டோட அட்ரஸா இருக்கும். ஓகேவா? அதாவது லிஸ்ட்ல நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாரி தான். ஸோ இதுபடி நம்ம இங்க வந்து டேட்டாஸ குடுத்துட்டு, அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்பதானே யூசருக்கு தெரியும். ஸோ இந்த மாரி ஒண்ணு கரெக்ட்டா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்ப நம்மளுக்குமே தெரியாது. என்ன நடந்திருக்கு பேக்கிரவுண்ட்ல அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்றோம். கனெக்ஷன் ஃப்ரம் ஓகேவா? கனெக்ஷன் ஃப்ரம் எந்த கிளையன்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாரி அவங்களோட அட்ரஸ பிரிண்ட் பண்ணணும். கிளையன்ட்டோட அட்ரஸ் ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எந்த கிளையன்ட்டோட அட்ரஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஆட் கிளையன்ட் டூ த டிக்ஷனரி. நம்ம இப்போ ஒரு கிளையன்ட்ட வந்து ஆட் இன்கமிங் கனெக்ஷன்ஸ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வி நீட் டூ ரிசீவ் அ கிளையன்ட் நேம். ஓகேவா? கிளையன்ட் இருந்து ஒரு நேம் ரிசீவ் பண்ணிட்டு, அந்த கிளையன்ட்டோட நேம தூக்கி நம்ம டிக்ஷனரில மேக் பண்ணணும். ஓகேவா? பிளேஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கிளையன்ட்டோட நேம் பத்தின டேட்டாஸ் அண்ட் சம்திங் அவங்கள பத்தி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரிசீவ் நேம் ஃப்ரம் த கிளையன்ட் அப்படிங்கிறத குடுத்துக்கலாம். ம். ரிசீவ் அ நேம் ஃப்ரம் தி கிளையன்ட். ஓகே. ஒரு கிளையன்ட் இருந்து ஒரு நேம ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து தூக்கி டிக்ஷனரில ஆட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு 2 விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அப்பதான் ப்ராப்பரா நேம் அப்படின்னு யூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, கிளையன்ட் சாக்கெட். கிளையன்ட்ஸ் அட்ரஸ் இல்ல சாக்கெட். ஸோ கிளையன்ட் சாக்கெட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம போன தடவ யூஸ் பண்ணோம்ல, ரிசீவ் அப்படிங்கிற ஃபங்ஷன் அண்ட் இதுக்குள்ள பிட் ரேட் ஒரு யூசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கம்மியா தான் இருக்க போகுது நேம். ஸோ அதனால 1026 அப்படின்னு வச்சுக்கிறேன். டாட் இத வந்து என்ன பண்ணணும்? என்கோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சாரி டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணா தான் நம்ம வந்து வேல்யூஸ பைனரியா மாத்த முடியும். ஸோ டீகோட் பண்ணணும். யூசர்ட்ட காமிக்கும்போது என்கோட் பண்ணிக்கிட்டா போதும். பட் அதுவரைக்கும் நம்ம வந்து டேட்டாஸ டீகோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் என்ன சொன்னேன்? அத தூக்கி நம்ம டிக்ஷனரில வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட் நேம் டூ தி டிக்ஷனரி. ஐஓஏஆர்ஒய் ஓகேவா? ஸோ நேம வந்து டிக்ஷனரில தூக்கி வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வந்து கிளையன்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கலாம். கிளையண்ட்ஸ். ஸோ டிக்ஷனரியோட நேம் ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஸோ கிளையண்ட்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு ஃபங்ஷன் அதாவது லிஸ்ட் மாரி கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நேம் எங்க இருக்கு? கிளையன்ட் சாக்கெட் அப்படிங்கிறதுல இருக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். கிளையன்ட் அண்டர்ஸ்கோர் சாக்கெட் ஓகேவா? இவ்வளவுதான் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிளையன்ட்டோட நேம் எடுத்து அந்த டிக்ஷனரியில ஆட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இது வந்து அங்க மேல தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு இப்போ பிரச்சனை இல்ல. ஸோ நான் சொன்னேன்ல, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, த்ரெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது எதுக்கு நம்ம த்ரெட்டிங் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இந்த கமெண்ட் சாரி த்ரெட் த்ரெட்னே வச்சுக்கலாம். ஓகே. இந்த த்ரெட் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, த்ரெட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நெறைய கான்செப்ட்ட நம்ம ஒண்ணா கொண்டு வரோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து தனித்தனியா ப்ராசஸ் மேக் பண்றதுக்காக த்ரெட் யூஸ் பண்றோம். ஓகேவா? த்ரெட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒரு நீளமான கயிறு இருக்குமா? ஸோ அதுல நெறைய விஷயங்கள் அப்படி ஜாயின் பண்ணுவோமா? ஸோ அதே மாரி எடுத்துக்கோங்க. இப்போ நெறைய கிளையண்ட்ஸ் வராங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து
மொத்தமா ரெஸ்பான்ஸ் மூவ் ஆகும். ஸோ அதுக்கு மெயினா இந்த சிம்பிளா அத மாத்துறது பார்த்தோம் அப்டின்னா, த்ரெட் ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து த்ரெட் கான்செப்ட் யூஸ் பண்றோம். த்ரெட் வந்து ரொம்ப சிம்பிளா கிளையண்ட்ஸ ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ த்ரெட்டோட கிளையன்ட்ஸ் எழுதலாம். ஸோ கிளையன்ட் அண்டர்ஸ்கோர் த்ரெட். நம்ம எல்லாமே இதுக்கு எதுக்காக சிம்பிளா குடுக்குறோம் அப்டின்னா, இது கிளையன்ட்ட வந்து த்ரெட்க்கு யூஸ் பண்றோம், சாக்கெட்க்கு யூஸ் பண்றோம், அட்ரஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்டிங்கிறத தனித்தனியா பிரிச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து சிம்பிளா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த த்ரெட்டிங் அப்டிங்கிற அந்த மாடியூல இம்போர்ட் பண்ணிட்டு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்ஷன் வந்து பார்த்தோம் அப்டின்னா, த்ரெட் அப்டிங்கிறது. ஓகேவா? இதுக்குள்ள தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுவே குடுத்துருக்கும் பாருங்களேன் இதுல. குரூப் அப்புறம் வந்து டார்கெட் இருக்கா? ஸோ டார்கெட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் நவுன் அப்புறம் வந்து நேம் ஸ்ட்ரிங்கா இருக்கணும். ஸோ இந்த மாரி கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இதுல வந்து மேப்பிங் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னுமே தனித்தனியா குடுத்துரும். டார்கெட் இஸ் காலபிள் ஆப்ஜெக்ட் டூ பி இன்வோக்ட் பை த ரன் மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மாரி குடுத்துருக்கு. ஸோ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டார்கெட் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டார்கெட்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஜஸ்ட் வந்து டார்கெட்ல சர்வர் ஓகேவா? ஸோ சாரி நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் கிளையன்ட் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஹேண்டில் அண்டர்ஸ்கோர் கிளையன்ட்ல ஜஸ்ட் இதுதான் டார்கெட்டா எடுத்துக்க போறோம். அண்ட் இந்த டார்கெட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏன்னா ஹேண்டில் கிளையன்ட் ஒரு கிளையன்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல தானே நம்ம த்ரெட்டிங்ஸ் மேக் பண்ணணும். ஸோ திங்க் பண்ணி பாருங்களேன். கிளையன்ட் எங்க வராங்களோ, அந்த இடத்துல நம்ம த்ரெட் பண்றது தானே ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை. சரியா? திங்க் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு கிளையன்ட் மொத்தமா அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பரா தனித்தனியா ஒவ்வொரு ப்ராசஸ் மேக் பண்ண வைக்கணும். தனித்தனி ப்ராசஸ்ல அவங்க அனுப்பணும். மொத்தமா அனுப்பணும் அப்படின்னா ஒரே லைன்ஸ்ல அவங்களால கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஓகேவா? சர்வரே டவுன் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம த்ரெட் யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இதுல வந்து குடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஆர்க்ஸ் ஸோ இந்த ஆர்க்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பேரன்தீசிஸ் இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் வந்து பேரன்தீசிஸ் இருக்குல்ல. இதுக்குள்ள நம்ம வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத குடுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து கிளையன்ட் சாக்கெட் இருக்க போகுது, அட்ரஸ் இருக்க போகுது, அடுத்து நேம் இருக்க போகுது. இது 3 தான் இருக்க போகுது. ஏன்னா, இது 3 தான் நம்ம வந்து ஹேண்டில் கிளையன்ட்ல குடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க பாருங்க. ஹேண்டில் கிளையன்ட் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து இது 3 தான் நம்ம குடுத்துருக்கோம். அத 3 தான் நம்ம புரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக. ம். ஓகே. கிளையன்ட்டோட சாக்கெட் செட் பண்ணட்டுமா? கிளையன்ட்டோட அட்ரஸ். கரெக்ட்டா அங்க குடுத்துருக்கிற மாரியான ஆர்டர்ல இங்க ரைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நேம். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு டேட்டாஸ நம்ம ப்ராப்பரா செட் பண்ணிடணும். ஓகேவா? செட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இங்க இருந்து கரெக்ட்டா ப்ராப்பரா மூவ் பண்ணும். ஓகேவா? லாஸ்ட்ல என்ன பண்ணணும்? இத நம்ம கால் பண்ணி ரன் பண்ணணும். ஓகேவா? கிளையன்ட் டாட் த்ரெட் த்ரெட் அப்டின்னு குடுத்துட்டு, ஜஸ்ட் வந்து டாட் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். இந்த ஃபங்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்ஷன் குடுத்துட்டோம் அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு எரர் வரும். ஓகேவா? கீபோர்ட் இன்டரப்ட் அப்படிங்கிற ஒரு எரர் வரும். நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? சம்திங் வந்து ஏதாவது ஒரு சின்ன எரர்னாலுமே அது மேக் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எக்செப்ட் யூஸ் பண்ணி ரைட் பண்ண போறோம். இந்த எரர் நம்மளுக்கு வரக்கூடாது. வந்தாலுமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிரிகாஷன்ஸ் மேக் பண்ண போறோம். ஓகேவா? அந்த எரர் நம்ம இங்க குடுத்துக்கலாம். கீபோர்ட் இன்டரப்ஷன் ஓகேவா? இதுதான் அந்த எரர். ஸோ இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வர டவுன் பண்ணி விட்டுறணும். அண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இதுதான் ஒர்க் நம்மளுக்கு. சரி பிரிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் ஷட்டிங் டவுன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் குடுத்துற வேண்டியதான். ஓகேவா? சர்வர் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நம்ம யூசருக்கு ப்ரொவைட் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாக்கெட்ட க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். ஓகேவா? சாக்கெட் டாட் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணிடுறோம். இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் எல்லாமே வந்து எரர் வந்தாலுமே என்னென்ன பிரிகாஷன்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கமாண்ட்ஸுமே நம்ம குடுத்துட்டோம். ஸோ என்ன பண்ணிருவோம்னா, இது எல்லாத்தையுமே அதுவே பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டா என்ன பண்ணணும்? நேம் ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஃபங்ஷன்ஸ ரன் பண்ணி விட்டுரும். ஓகேவா? லாஸ்ட்டா நம்ம வந்து எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. லாஸ்ட்டா மெயின் அப்படிங்கிற ஃபங்ஷன மட்டும் கால் பண்ணா போதும். ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ ஓகேவா? லாஸ்ட்டா மெயின் அப்படிங்கிற ஃபங்ஷன மட்டும் நம்ம கால் பண்ணி விட்டா போதும். மெயின் அப்படிங்கிற ஃபங்ஷனை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சது. ஓகேவா? ஓகே ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ரன் பண்ணி விட்டோம் அப்படின்னா சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க இது வந்து சரியா வராது. ஓகேவா? சீரியஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ் வந்து இந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் வந்து ஒர்த்தே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து எக்கச்சக்கமான ஓகே ப்ராட்காஸ்ட் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோமா? கரெக்டாக தானே கொடுத்தோம். ப்ராப்ளம் இல்லை இல்லை. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? கொடுக்க பாருங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது எரர் சின்ன சின்ன எரர் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பார்த்து
சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். விண்டோஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயம்னாலுமே எரர் ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் அடுத்த வீடியோல என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இதுல கிளையன்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு, இந்த 2 கமாண்டையும் நான் Gitல வச்சிருக்கேன்ல, ஸோ அத அப்படியே எடுத்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, Ubuntuல ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அது வந்து ப்ராசஸ் நான் முதல்லே சொல்லிட்டேன் எப்படி ரன் பண்ண போறோம் அப்படிங்கிறது பண்ணி காமிச்சுட்டேன். ஸோ அதனால பிரச்சனை இல்ல. அதே மாரி பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் சர்வர் கிளையன்ட் எப்படி கிரியேட் பண்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அத எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத அடுத்த வீடியோ சொல்லி தரேன். ஸோ இந்த வீடியோல ரொம்ப லாங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ எண்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோல கிளையன்ட்ஸ் எப்படி மேக் பண்றது அண்ட் சர்வர் எப்படி தனித்தனியா கிரியேட் பண்றது அப்படிங்கிறத சாரி சண்டே கிளையன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் சர்வர்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.